தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 78, படை செருக்கு. குறள் எண் 779. இழைத்தது இகவாமை சாவாரை யாரே, பிழைத்தது ஒரு கிற்பவர். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், தாம் நினைத்ததை தவறாமல் செய்து முடிக்க சாவையும் ஏற்கும் வீரரை அவர் தவறுக்காக தண்டிக்க கூடியவர் யார் இருக்கிறார்கள்? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், தான் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என அக்காரியத்தை செய்து முடிக்க உயிரையே கொடுக்க துணிந்து போர்க்களத்தில் பகைவரிடம் சண்டையிட்டு உயிரை விட்ட படை வீரன் தவறே செய்திருந்தாலும் அவரை யாராலும் தண்டிக்க முடியாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.